மக்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வி ஆர் ஆல் டூயிங் குட். நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் தான் நம்ம வந்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற நியூ பீச்சில் தான் வந்து இருக்கேன். ஸோ இந்த நாகப்பட்டினம் பீச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இப்போ பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஸோ இங்கே வந்து ஒரு பூங்கா ஒன்று அமைஞ்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக இந்த பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock மேலே ஓப்பனில் தான் இருக்கும். பட் இப்போ வந்து இங்கே பராமரிப்பு ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த பூங்கா வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ பீச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 சைடுமே வந்து சேர்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே நியர்பை இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்காகவும் நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. வாங்க உள்ளே போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக சென்டர் பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் போகிறதுக்கும் சில பிளேசஸ்லாம் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற பீச்சை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பீச் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே வந்து க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஒரு கப்புளாக வந்து இந்த பிளேஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உண்மையிலேயே இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபன்னாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸாக இங்கே வந்து இருந்துட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பீச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூடாரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கூடாரத்தில் உட்காந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து இந்த பீச் வியூவை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அட் த சேம் டைம் இங்கே உட்காந்து நீங்கள் ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் செல்ஃபி எடுக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல பிளேஸு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடலுக்கு தான் போக போகிறோம். ஸோ கடலுக்கு அப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் அந்த பாறை மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மற்ற பீச்சை விட இந்த பீச்சில் வந்து க்ரௌட் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் வேளாங்கண்ணி பீச்லாம் பார்த்துருப்பீங்க, அங்கே எவ்வளோ க்ரௌட் இருந்திருப்பாங்கன்னு. ஸோ இந்த பீச்சை பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப அமைதியாக ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து மைண்ட் ரிலாக்ஸ்டாக இந்த பீச் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பீச் வந்து ஒரு தடையாவது விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ எத்தனை டைம் வந்து கடலை வந்து விசிட் பண்ணாலுமே எனக்கு திரும்பி தோன்றது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த கடல் வந்து எவ்வளோ டைம் வேணாலும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த கடல் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தனியாக உட்காந்து இந்த கடலை ரசிக்கிற விதமே வந்து உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா பேர். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே உட்காந்து இந்த அலைகளை இருக்கட்டும், இந்த அலைகளை ரசிக்கிறப்ப அந்த நமக்கு வர சந்தோஷம் இருக்கே, அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தெரிகிற அந்த பாறை மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க தெரியுமா, அங்கே தான் போக போகிறோம். அதோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நாகப்பட்டினம் வந்திருந்தப்ப இந்த மாதிரி இந்த ராக்கில் வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து அமைச்சதே இல்லை. ஸோ இப்போ தான் வந்து இது வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலையோட வேகத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்க சொன்னாங்க. நான் விசாரித்த வரைக்கும் அதுதான் சொன்னாங்க. ஏன்னா இங்கே நிறைய வீடெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அமைச்சதுனால ஸோ கடலில் அந்த அலைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறதுனால இந்த சைடு ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாறை மேலே வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து தடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 30 அதுக்கு மேலேயும் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோதான் தெரியுது. பாறையோட எண்டில் போயிட்டு இந்த பீச்சோட ஓவர் வியூ எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிற வாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பாறையோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பாறையோட எண்டுலேருந்து இந்த ஓவரால் நாகப்பட்டினம் பீச்சை பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி வைபாக இருக்குது. மக்களே, ஓவராலாக நீங்கள் வந்து நாகப்பட்டினம் பீச் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மற்ற பீச்சை விட இந்த பீச்சை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த vlog பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வேறொரு பிளேஸில் வேறொரு vlogல உங்கள் எல்லாரையும் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். until then bye from Akbar. டெஃபினட்டாக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான vloggingக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.